பஜனையில பாடுறது பாட்டு அவ்வளோ அம்சமா இருக்குங்க. அந்த இத தட்டிக்கிட்டு, மேளம் தட்டிக்கிட்டு, நான் எங்க ஊர்ல பஜனை வைக்கிறப்ப நாங்கலாம் போய் உட்காந்து கேட்போம் அந்த பஜனை வீட்ல. ஒவ்வொரு பொது இடத்துலயும் பஜனை வைப்பாங்க. அதில எனக்கு மனசுல ரொம்ப அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு என் மனசுல அவ்வளோ பதிவாயிருக்குதுங்க. "வாயா கண்ணே வா ஐயப்பா வாயா கண்ணே வா, வாழ்த்தி நாங்கள் பாடுகின்றோம் வாயா கண்ணே வா, சுவாமி ஐயப்பா வாயா கண்ணே வா, பஜனை வைத்து பாடுகின்றோம் வாயா கண்ணே வா, சுவாமி வாயா கண்ணே வா, மேளம் தட்டி பாட்டு பாடி ஆடி உன்னை பாடுகின்றோம் வாயா கண்ணே வா, சுவாமியே வாயா கண்ணே வா, ஐயப்பா வாயா கண்ணே வா, வாய் நிறைய வாழ்த்துகிறோம் வாயா கண்ணே வா, சுவாமி ஐயப்பா வாயா கண்ணே வா." அப்படிங்கிற பாடல் இன்னும் வரிகள் இருக்குதுங்க. மறந்துருச்சு. எனக்கும் வயசாயிருச்சு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பஜனையில அந்த பாட்டு கேட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. பஜனை யாராவது கூப்பிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு தவறாம போய் கலந்துக்குங்க. நீங்களும் அந்த பஜனையில பாட்டு பாடுங்க. கூட அவங்க கூட பாட்டு பாடுங்க. அந்த ஒரு சலங்கை மாரி ஒரு மேளம் தட்டுவாங்க. சலக் 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 சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் வந்து வருஷம் ஒருக்கா அந்த கார்த்திகை மாதம் மட்டும்தாங்க நம்ம அதெல்லாம் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. தயவு செஞ்சு பக்தர்கள் மட்டும் இல்ல, நம்ம பக்கத்து வீடு, எதுக்கால வீடு, தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸுங்க யார் கூப்பிட்டு யார் என்ன பஜனைக்கு பண்ணாலோ, தயவு செஞ்சு கலந்துக்குங்க, கலந்துக்குங்க, கலந்துக்குங்க. மிஸ் பண்ணிறாதீங்க.